மகிலாபுரம் என்ற ஒரு கிராமம். அங்கு ராமு என்ற ஒரு படித்த இளைஞன் இருந்தான். ராமு தன் பழைய சைக்கிளில் சென்று கொண்டிருக்கும் போது ஒரு பாஸ்ட் ஃபுட் கடையின் முன் ஆம்புலன்ஸ் செல்வதை பார்க்கிறான். அதில் ஒரு சிறுவன் மயங்கிய நிலையில் தூக்கிச் செல்லப்படுகிறது. ஐயா, என்னாச்சு? ஏங்க ஆம்புலன்ஸ் வந்துட்டு போகுது? அது ஒன்றும் இல்லை ராமு, ஒரு பையன் இங்கே நல்லாதான் சாப்பிட்டு இருந்தா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அதான் ஆம்புலன்ஸ் வர வச்சு கூட்டிட்டு போறாங்க. ஐயா, நம்ம ருசிக்கு அடிமையாயி நாம வாங்குற ஒவ்வொரு ஸ்பூன் நூடுல்ஸும் நாம உடம்புக்குள்ள நம்மளே வச்சுக்கிற ஒரு டைம் பாம். என்ன ராமு சொல்ற? படிச்ச படிப்புக்கு ஏதாச்சும் உருப்படியா பேசுவேன்னு பார்த்தா பயம்புறுத்திட்டு இருக்க. இது பயம் இல்லைங்க ஐயா, நிஜம். அந்த நிஜம் எவ்வளவு கொடூரமானதுன்னு இனிதான் இந்த கிராம மக்களுக்கு புரியும். மறுநாள் கிங் ஃபாஸ்ட் ஃபுட் உரிமையாளர் அசுத்தமான சூழலில் மசாலாக்களை கொட்டி நூடுல்ஸ் கிளறுகிறார். ராமு அங்கு சென்று தட்டி கேட்கிறான். அண்ணே, இது நூடுல்ஸ் இல்ல. இந்த நூடுல்ஸ்ல சேர்க்கிற மசாலா எல்லாம் விஷமா தான் இருக்கு. இன்ஜினியர் தம்பி, போயும் போய் டீ விக்கிறவன் நீ எனக்கு கிளாஸ் எடுக்காத. ருசி இருந்தாதான் கூட்டம் வரும். சுத்த சோறுபடாத தம்பி, போய் வேலையை பாரு. மக்களோட வயிறு வெறும் குப்பை தொட்டின்னு நினைக்கிறாரு. அவங்களோட ஆரோக்கியத்து மேல எந்த அக்கறையும் இந்த கடைக்காரருக்கு கிடையாது. மறுநாள் ராமு தன் டீ கடையில் அமர்ந்து அந்த அசுத்தமான கடையை பற்றி தன் நண்பனிடம் சொல்லி வேதனைப்படுகிறான். அவன் கையில் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கிறது. நண்பா, இன்ஜினியரிங் படிச்சேனா என் ஊர் மக்கள் இப்படி விஷத்தை சாப்பிட்றத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. டாய், நமக்கு எதுக்குடா வம்பு? டீ கடையை நடத்துறோமா, 4 காசை பார்த்தோமா, செட்டில் ஆனோமான்னு இருக்கணும். இல்லடா, சும்மா இருக்கிறதா இங்க பெரிய தப்பு. இந்த ருசிக்கு நான் ஒரு ஆரோக்கியமான மாற்றத்தை கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும். ஒரு தீர்வை நோக்கி ராமுவின் பயணம் அங்கேதான் ஆரம்பிச்சது. ராமு தன் வீட்டில் இரவு பகலாக ராகி, கம்பு மற்றும் மூலிகைகளை வைத்து நூடுல்ஸ் செய்ய முயல்கிறான். பலமுறை நூடுல்ஸ் உடைந்து போகிறது. மைதா ஒட்டும், ஆனா ராகி ஒட்டாது. இதுதான் சவால். ஆனா நான் தோக்க மாட்டேன், கண்டிப்பா ஜெயிப்பேன். அப்போது ராமுவின் அம்மா வருகிறாள். தம்பி, எதுக்குப்பா இந்த வேண்டாத வேலை? பேசாம ஏதாவது கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்கலாம்ல. அம்மா, நான் படிச்ச இன்ஜினியரிங் படிப்பு இங்கதான் பயன்பட போகுது. இந்த மிஷின்ல ஒரு சின்ன மாற்றம் செஞ்சா போதும், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். தோல்விகள் துரத்தினாலும் ராமுவோட பிடிவாதம் குறையவே இல்லை. ராமு காட்டிலிருந்து சுக்கு, மிளகு மற்றும் சில அரிய மூலிகைகளை சேகரிக்கிறான். அஜினமோட்டோ தர்ற அதே ருசியை இந்த மூலிகளால தர முடியும்னு நான் நிரூபிப்பேன். தம்பி, இது நம்ம தாத்தா காலத்து வைத்தியம். இத நூடுல்ஸ்ல சேர்க்க போறியாப்பா? ஆமாங்க, இல்ல இது வெறும் உணவு தயாரிக்கிறதுக்காக மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய மருந்துன்னு எல்லாருக்கும் காட்டுறதுக்காகத்தான். பாரம்பரியமும் நவீனமும் இங்கே கை கோர்த்தது. மெஷினிலிருந்து அழகான நீண்ட கருப்பு நிற ராகி நூடுல்ஸ் உதிர்ந்து விழுகிறது. ராமுவின் முகத்தில் புன்னகை. நான் நினைச்ச மாதிரியே சரியா வந்துருச்சு. சரியான பதமா இருக்கு. இது என்னோட முதல் வெற்றி. டே நண்பா, இது பார்க்கவே செமையா இருக்கே. ருசி எப்பரா இருக்கும்? டே நண்பா, இத சாப்பிட்டு பாரேன். இதுல இருக்கிற நம்ம பாரம்பரிய மனம் இருக்கே, அது அப்படியே சுவையா அமிர்தமா இருக்கும் பாரு. அடேங்கப்பா, நான் என் வாழ்க்கையில இவ்வளோ ருசியான நூடுல்ஸை சாப்பிட்டதே கிடையாதுடா. இது கண்டிப்பா உன் உழைப்பு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றிடா. ராமு கடை திறந்து வைக்கிறான். மக்கள் தூரமாக நின்று கேலி பேசுகிறார்கள். பழைய கடைக்காரர் கிண்டலாக பார்க்கிறார். பாருடா, இன்ஜினியரிங் காலேஜில் பென்சில் பிடிச்ச கை இப்ப கரண்டியை பிடிச்சிட்டு நிக்குது. ராகி நூடுல்ஸ் எல்லாம் கஞ்சிக்கு வழி இல்லாதவன் தான் திம்பா. இவன் கடையில வந்து யாரு சாப்பிட போறா? பரவாயில்லண்ணே, ஆரம்பத்துல எல்லாரும் இப்படிதான் பேசுவாங்க. ஆனா நான் விற்கிறது வெறும் உணவு மட்டும் இல்ல, மக்களோட ஆரோக்கியமும் தான். இன்னைக்கு ஒருத்தர் சாப்பிட்டாலும் சரி, அந்த ஒருத்தர் மூலமா நாளைக்கு 100 பேர் வருவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
தம்பி, என்னப்பா இது பார்க்கவே புதுசா இருக்கு. இந்த வயசுல எனக்கு செமிக்கிற மாதிரி ஏதாவது உணவு இருக்கா? நிச்சயமா ஐயா, இது ராகியில செஞ்ச நூடுல்ஸ். இதுல எந்த ரசாயனமும் கிடையாது. நீங்க ஒரு தட்டு சாப்பிட்டு பாருங்க, வயிறு பாரமா இருக்காது, உடம்புக்கு தெம்பா இருக்கும். இதோ உங்களுக்காக அன்போடு செஞ்ச ஆரோக்கியமான உணவு. முதியவர் ரசித்து சாப்பிடுகிறார். அவரை சுற்றி மக்கள் மெல்ல கூடுகிறார்கள். அடேங்கப்பா, என்ன ஒரு ருசி! தம்பி, நிஜமாவே இது ராகிதானா? சாப்பிட்ட உடனே ஒரே புத்துணர்ச்சியா தெரியுதப்பா. பெரியவர் இவ்வளவு பாராட்டுவதை பார்த்த மக்கள் அவர்களும் அந்த நூடுல்ஸை வாங்கி சாப்பிட ஆரம்பித்தனர். விளம்பரம் செய்து தேடி வராத வெற்றி நாவினில் பட்ட ருசி மூலமாக ஊர் முழுவதும் காட்டுத்தீயாய் பரவத் தொடங்கியது. ராமுவின் கடை பிஸியாக இருப்பதை பார்த்து பழைய கடைக்காரர் ஆட்களுடன் கலவரம் செய்ய பார்க்கிறார். பாருங்கடா, எல்லாரும் அங்க போயிட்டாங்க. அவன் கடையில ஏதோ போதை மருந்து கலக்கிறான்னு ஊர் முழுக்க வதந்திய கலப்புங்க. அப்படி இல்லைன்னா அவன் சமைக்கிற பாத்திரத்துல அழுக்க போடுங்க. அந்த கடையை இன்னைக்கோட மூடணும். ரவுடிகள் ராமுவின் கடைக்கு வந்து உணவு சாப்பிடுவதைப் போல அவனை மிரட்ட பார்க்கிறார்கள். ஏய், என்னடா ரொம்ப ஆட்டம் போடுற? இது எங்க ஏரியா. இங்க கடை நடத்தணும்னா எங்களுக்கு கப்பம் கட்டணும். மரியாதையா கடையை மூடிட்டு ஓடிடு, இல்லைன்னா உன் கையை காலும் உடைச்சு விட்டுருவோம். அண்ணே, நான் யாருக்கும் போட்டியா இங்க வரலண்ணே. சண்டை போட்டு ஜெயிக்கணுங்கிற அவசியமும் எனக்கு இல்லை. நான் கஷ்டப்பட்டு உருவாக்குன நூடுல்ஸை மக்களுக்கு கொடுத்து நல்லது செய்யணும்னு வந்திருக்கண்ணே. ஓ, நல்லது செய்ய வந்தவனா நீ? இந்தா பாரு, ஓ சாப்பாட்டில் ஈ கிடக்கு. இப்படி அசுத்தமா சமைச்சுக்கிட்டு ஊருக்கு உபதேசம் பண்றியா? அண்ணே, பதட்டப்படாதீங்கண்ணே. நீங்க அந்த ஈய உங்க கையால சாப்பாட்டுல போட்டது அந்த சிசிடிவி கேமரால பதிவாயிருக்கு. இத வச்சே உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கறேன் பாருங்க. என்னது போலீஸா? எப்பா, போலீஸ் எல்லாம் வேணாப்பா. அந்த பழைய கடைக்காரன் தான் உன் கடையில வந்து பிரச்சனை பண்ண சொன்ன. எங்களை விட்டுரு. அந்த பழைய கடைக்காரன் கையும் களவுமா மாட்டிக்கிட்டா. டேய், என்ன காரியம் பண்ணியிருக்க? இவ்வளோ நாள் நீ நூடுல்ஸ்ல கண்ட மசாலாவும் சேர்த்து எங்க எல்லாருக்கும் கெடுதல் பண்ணது பத்தாம இப்ப ராமுவோட கடையை அடிச்சு உடைக்கிறதுக்காக ஆட்களை அனுப்பியிருக்கியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ஐயா, என்னை மன்னிச்சிருங்க ஐயா. ஏதோ புத்தி எட்டு போய் இப்படி பண்ணிட்டேன். இனிமே இப்படி பண்ண மாட்டையா, என்னை மன்னிச்சிருங்க. ஐயா, அவரை விட்டுடுங்க. தப்பா உணர்ந்ததே அவருக்கு பெரிய தண்டனை தான். அண்ணே, நீங்க எனக்கு போட்டியாளர் இல்ல, என் முன்னுதாரணமா இருக்க வேண்டியவர். பழிவாங்கும் உணர்வை விட மன்னிக்கும் குணத்திற்கு வலிமை அதிகம். அந்த உண்மை அன்று ஊர் மக்களுக்கு புரிந்தது. பணம் சம்பாதிக்க 1000 குறுக்கு வழிகள் இருக்கலாம். ஆனா மத்தவங்க ஆரோக்கியத்தை அடமானம் வச்சு வர்ற பணம் நிலைக்காது. மாற்றத்தை உங்க தட்டுல இருந்தே தொடங்குங்க. சுத்தமான உணவே சிறந்த மருந்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆரோக்கியமான சமூகத்தை உருவாக்க இதை எல்லோருக்கும் பகிருங்கள் மற்றும் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.